ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 45. மிஸ் பிங்க்லிக்கு தன்னை பிடிக்காமல் போனதற்கு காரணம் பொறாமைதான் என புரிந்து கொண்ட எலிசபெத்திற்கு தன்னை பெம்பர்லியில் பார்ப்பதை அவள் விரும்ப மாட்டாள் என்பது தெரிந்தது. மேலும் எவ்வளவு மரியாதையாக தன்னுடைய தொடர்பை மீண்டும் புதுப்பிக்கப் போகிறாள் என்பதனை தெரிந்து கொள்ளவும் எலிசபெத் ஆவலாக இருந்தாள். வீட்டை அடைந்ததும் அவர்களை நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு விசாலமான அறைக்குள் அழைத்துச் சென்றனர். கோடை காலத்திற்கு ஏற்றவாறு இருந்த அந்த அறையில் ஜன்னல்கள் வழியாக மரங்கள் அடர்ந்த குன்றுகளும் ஓக் மரங்களும் கஷ்கொட்டை மரங்களும் புல்வெளியில் ஆங்காங்கே பரவியிருந்ததை பார்க்க முடிந்தது. மிஸ் டார்சி அவர்களை அங்கு வரவேற்றாள். மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட், மிஸ் பிங்க்லி, லண்டனில் அவளுடன் தங்கியிருந்த பெண்மணி ஆகிய மூவரும் அந்த அறையில் உடனிருந்தனர். ஜார்ஜியானா அவர்களை வரவேற்றது மிகவும் நாகரிகமாக இருந்தது. எங்கேயாவது தவறு செய்து விடுவோமோ என்ற பயத்தின் காரணமாக அவள் சற்று தயக்கத்துடனும் ஞானத்துடனும் காணப்பட்டாள். அவளை விட தாழ்ந்த நிலையில் இருப்பதாக நினைப்பவர்களுக்கு அவள் ஒரு கர்வமான பெண்ணாகவும் அதிகம் பழகத் தெரியாத பெண்ணாகவும் தோன்றுவாள். மிஸ்ஸஸ் கார்டினரும் எலிசபெத்தும் அவளிடம் பரிவு காட்டியதுடன் நியாயமாகவும் நடந்து கொண்டனர். மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டும் மிஸ் பிங்க்லியும் அவர்களை ஒரு சிறிய வணக்கத்துடன் வரவேற்றனர். எல்லோரும் இருக்கையில் அமர்ந்தவுடன் அங்கு சற்று சங்கடமான ஒரு மௌனம் நிலவியது. இந்த மௌனத்தை கலைத்த மிஸ்ஸஸ் ஹான்சிலி பேச ஆரம்பித்தாள். மென்மையாகவும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் இருந்த அவளிடம் மற்ற இருவரை விட மேன்மையான வளர்ப்பு தெரிந்தது. மிஸ்ஸஸ் கார்டினரும் அவ்வப்பொழுது எலிசபெத்திடம் அவளது உரையாடல் தொடர்ந்தது. ஜார்ஜியானாவின் தோற்றம் அவளுடன் பேசுவதற்கு தைரியம் வேண்டும் போலிருந்தது. ஆனால் கண்டிப்பாக யாருக்கும் கேட்காது என்னும் பொழுது சிறிய வாக்கியங்கள் பேச முற்பட்டாள். மிஸ் பிங்க்லியால் தான் கவனிக்கப்படுவதையும் அதனால் அவளுக்கு தெரியாமல் ஒரு வார்த்தை கூட மிஸ் டார்சியிடம் பேச முடியாத நிலையில் தான் இருப்பதையும் எலிசபெத் கவனித்தாள். அவர்கள் அருகருகில் உட்கார்ந்திருந்தால் எலிசபெத்திற்கு இது ஒரு தடையாக இருந்திருக்காது. ஆனால் அவள் அதிகம் பேச முடியாமல் இருப்பதற்கு வருத்தப்படவில்லை. அவள் அவளுடைய எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். ஆண்களில் எவரேனும் சிலர் உள்ளே வருவர் என ஒவ்வொரு தருணமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அது இந்த வீட்டின் எஜமானனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். அதே சமயம் பயமாகவும் இருந்தது. அவள் ஆசைப்பட்டாளா அல்லது பயப்பட்டாளா என்பதை அவளுக்கே தெளிவாக தெரியவில்லை. இதே விதத்தில் 1/4 மணி நேரம் மிஸ் பிங்க்லி பேசுவது காதில் விழாமல் அமர்ந்திருந்த எலிசபெத் அவளுடைய குடும்ப நலனை பற்றி மிஸ் பிங்க்லி உணர்ச்சியற்று கேட்டது காதில் விழவே சட்டென சுய நினைவுக்கு வந்தாள். எலிசபெத்தும் அதற்கு அலட்சியமாகவும் சுருக்கமாகவும் பதிலளித்தாள். மிஸ் பிங்க்லி மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அடுத்த மாற்றம் அங்கு நுழைந்த வேலைக்காரர்கள் மூலம் நிகழ்ந்தது. விருந்தினர்களுக்கு தின்பண்டங்களும் பருவத்தில் விளைந்த பழ வகைகளையும் கொண்டு வந்திருந்தனர். மிஸ்ஸஸ் ஹான்சிலி மிஸ் டார்சிக்கு விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்திய பின் இவைகளையெல்லாம் கொண்டு வரப்பட்டன. எல்லோரும் பேசாவிட்டாலும் கூட அனைவரும் உண்பதில் ஈடுபட்டதால் அனைவருக்கும் அங்கு வேலை இருந்தது. அழகாக கோபுரம் போல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராட்சைகள், நெக்டரின் போன்ற பழ வகைகள் வைக்கப்பட்டிருந்த மேஜையை சுற்றி நின்ற உண்ண ஆரம்பித்தனர். டார்சி அறைக்குள் நுழைந்தவுடன் எழும் உணர்ச்சிகளில் அவன் வந்து விடுவானோ என்று பயந்தாளா அல்லது விருப்பப்பட்டாளா என்பதை தீர்மானிக்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்த போதும் சில கணங்களுக்கு முன்பு தன்னுடைய விருப்பம்தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அவள் நம்பினாலும் அவன் அங்கு வந்துவிட்டதற்காக வருந்தினாள். அவன் மிஸ்டர் கார்டினர் மற்றும் 2 அல்லது 3 நண்பர்களுடன் ஆற்றின் பக்கம் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர். வீட்டில் உள்ள பெண்மணிகள் ஜார்ஜியானாவை சந்திக்க தயாராக இருப்பதை அறிந்து டார்சி அவரை விட்டு கிளம்பிச் சென்றான். அவன் அந்த அறைக்குள் நுழையும் போது எலிசபெத் இயல்பாகவும் சங்கடம் எதுவுமின்றி இருக்க முற்பட்டாள். கடைப்பிடிக்க கடினமாக இருந்த போதும் இத்தீர்மானத்தை அவள் அவசியமாக எடுக்க வேண்டி வந்தது.
ஏனென்றால் அங்கிருந்த அனைவருக்கும் அவர்கள் மேல் சந்தேகம் எழுந்ததால் அவன் அந்த அறைக்குள் நுழைந்த கணம் முதல் ஒருவர் விடாமல் அனைவரும் அவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதையே பார்த்த வண்ணம் இருந்தனர். அவர்களுக்குள் மிஸ் பிங்க்லியே அவனை அதிகமாக கவனித்தாள். பேராசை இன்னுமோ அதிகமாக தலை தூக்காத காரணத்தாலும் டார்சியின் மீது அக்கறை இன்னமும் இருந்ததாலும் அவளால் புன்னகை புரியவும் முடிந்தது. தனது சகோதரனை பார்த்தவுடன் மிஸ் டார்சி பேசுவதற்கு சிறிது முயற்சி எடுத்தாள். அவனோ அவர்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் அறிமுகம் கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் தன்னால் என்ற அனைத்தையும் செய்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மிஸ் பிங்க்லி கோபத்தின் வேகத்தில் கிடைத்த முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள அலட்சியமாக பேசினாள். பாவம் மிஸ் எலிசா, மேரிடனில் இருந்த இராணுவம் அகற்றப்பட்டு விட்டது இல்லையா? அது உங்கள் குடும்பத்திற்கு பெரும் இழப்பாக இருந்திருக்கும் இல்லையா என்றாள். டார்சியின் முன்னால் விக்காமின் பெயரை சொல்ல காரலினுக்கு தைரியமில்லை. ஆனால் அவனை பற்றிய எண்ணம்தான் தன்னிடம் மேலோங்கி இருந்தது என உடனே எலிசபெத்திற்கு புரிந்தது. பழைய ஞாபகங்கள் அவளுக்கு பெரும் துன்பத்தை அளித்தன. இந்த மோசமான தாக்குதலிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு யதார்த்தமாக பதிலளித்தாள். அவள் பேசும்பொழுது தற்செயலாக டார்சியை பார்த்ததில் அவன் அதிர்ச்சியில் முகம் சிவந்து ஆர்வத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். மிஸ் டார்சியோ மிகுந்த குழப்பத்துடன் ஏறெடுத்தும் பார்க்காமல் நின்று கொண்டிருந்தாள். தன்னுடைய அன்பு நண்பனுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை தருகிறோம் என தெரிந்திருந்தால் மிஸ் பிங்க்லி இவ்வாறு பேசியிருக்க மாட்டாள். ஆனால் அவளது நோக்கமே எலிசபெத்தின் அமைதியை குலைக்க வேண்டும் என்பதுதான். விக்காமை பற்றி ஏதாவது பேச வைத்து அதன் மூலம் டார்சிக்கு எலிசபெத் மீது இருக்கும் நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் நடந்து கொண்டாள். பாரபட்சம் காண்பித்து ஒரு மனிதனை பற்றி பேசி இராணுவ வீரர்களுடன் அவள் குடும்பத்தில் சிலர் முட்டாள்தனமாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் தொடர்பு வைத்து கொண்டிருந்ததையும் டார்சிக்கு நினைவுபடுத்த முயன்றாள். மிஸ் டார்சியின் ஓடிப்போகும் சம்பவம் குறித்து ஒரு வார்த்தை கூட அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. எலிசபெத்தை தவிர மற்றவர்களிடமிருந்து இந்த ரகசியம் காப்பாற்றப்பட்டது. டார்சிக்கு தனது சகோதரியை பிங்க்லிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததனால்தான் இந்த விஷயத்தை அந்த குடும்பத்திடமிருந்து மறைத்துள்ளான் என எலிசபெத் நம்பினாள். ஜேனையும் பிங்க்லியும் பிரிப்பதற்கு இந்த எண்ணம் ஒரு முக்கிய காரணம் இல்லை என்றாலும் நண்பனின் மேலுள்ள அக்கறைக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. எலிசபெத்தின் கட்டுக்கோப்பான நடத்தை அவனது உணர்வுகளை விரைவில் அமைதியாக்கியது. ஏமாற்றமும் எரிச்சலும் அடைந்த மிஸ் பிங்க்லிக்கு விக்காமை பற்றி பேச தைரியம் எழவில்லை. சார்ஜியனாவுக்கு மேலும் பேச முடியாமல் போனாலும் விரைவில் தன்னை சுதாரித்து கொண்டாள். சார்ஜியனாவிற்கு தனது சகோதரனை பார்ப்பதற்கே மிகவும் அச்சமாக இருந்தது. ஆனால் அவனோ அச்சம்பவத்தை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டிருந்தான். எலிசபெத்தின் மீது இருந்த கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு காரலின் தீட்டிய திட்டமே அவனுக்கு எலிசபெத் மீது இருந்த கவனத்தை மேலும் சந்தோஷமாக அதிகமாக்கியது. மேலே குறிப்பிட்ட கேள்வி பதிலுக்கு பிறகு வெகு நேரம் அவர்கள் அங்கு இருக்கவில்லை. டார்சி அவர்களுடன் சேர்ந்து வண்டி வரை சென்றபோது மிஸ் பிங்க்லி எலிசபெத்தை பற்றியும் அவளுடைய நடத்தை அவளது உடை ஆகியவற்றை பற்றியும் குறை கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் சார்ஜியானா அவர்களுடன் சேர்ந்து கொள்ளவில்லை. அவளுக்கு அவள் சகோதரன் சொல்வதுதான் வேதவாக்கு. அவன் எலிசபெத்தை பற்றி உயர்வாக கூறியிருந்ததால சார்ஜியானாவிற்கு அவள் அழகாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் தெரிந்தாள். டார்சி மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் மிஸ் பிங்க்லி அவனுடைய சகோதரியிடம் பேசியவற்றில் சிலவற்றை அவனிடம் மீண்டும் கூறினாள். எலிசா பெனட் இன்று காலை எவ்வளவு மோசமாக காணப்பட்டாள். கடந்த குளிர்காலம் முதல் அவள் எவ்வளவு மாறிவிட்டாள். நிறமும் மாறிவிட்டது. முகமும் மிருதுத்தன்மையை இழந்துள்ளது. யாரும் இந்த மாதிரி மாறி நான் பார்த்ததே இல்லை. லூயிசாவுக்கும் எனக்கும் அவளை அடையாளமே தெரியவில்லை என சொல்லி கொண்டிருந்தோம் என்று டார்சியிடம் கூறினாள். டார்சிக்கு இந்த பேச்சு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை.
இவ்வளவு தூரம் வெயில் காலத்தில் பயணம் செய்ததனால் நிறம் சற்று மாறியிருப்பதை தவிர அவளிடம் வேறு எந்த மாற்றமும் தெரியவில்லை என அமைதியாக பதிலளித்தான். என்னை கேட்டால் அவள் அழகே இல்லை என்றுதான் சொல்வேன். முகம் மிகவும் மெலிந்திருக்கிறது, மேனியில் ஒரு பொலிவும் இல்லை, பார்ப்பதற்கும் அழகாக இல்லை, அவளது மூக்கும் சரியாக இல்லை, பல்வரிசைகள் சுமாராகத்தான் உள்ளன, கண்கள் அழகு என்று சொல்லப்பட்டது, ஆனால் அவற்றில் சொல்லும்படியாக பெரிதும் ஒன்றுமில்லை. அவள் கண்கள் கபடமாக இருக்கின்றன, அவற்றை எனக்கு பிடிக்கவே இல்லை. மொத்தத்தில் நாகரிகமும் இல்லை. இதனை சகித்து கொள்ளவே முடியாது என்று தன் கருத்தை அவள் மறுபடியும் வலியுறுத்தினாள். எலிசபெத்தை டார்சி விரும்புகிறான் என்று நம்பிய மிஸ் பிங்க்லி தன்னை அவனுக்கு பிடித்தமானவளாக காட்ட இது ஒரு நல்ல முறையாகாது. ஆனால் கோபம் வந்தால் மூளையும் வேலை செய்யாது. அவனை இறுதியில் பார்த்தபொழுது ஒருவாறாக அவன் சிக்கிக்கொண்டது போல தோன்றியது. அவள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தது போல் தோன்றியது. அவன் உறுதியாக அமைதியாக இருந்தான். அவனை எவ்வாறேனும் பேச வைக்க வேண்டும் என்று எண்ணி அவளை மீண்டும் பேச வைக்கலானாள். நாம் அவளை முதலில் எட்போஷியலில் தெரிந்து கொண்ட பொழுது அவள் அழகை பார்த்து நாமெல்லாம் எவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். குறிப்பாக இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நெதர்ஃபீல்டில் விருந்துண்ணும் பொழுது நீ அவளை பார்த்து அவள் அழகா, அப்படியானால் அவள் அம்மாவையும் நான் புத்திசாலி என்று அழைக்க வேண்டும் என்றாய். ஆனால் பிறகு அவள் உன்னுடைய பார்வையில் முன்னேற்றம் அடைந்தாள். நீ அவளை ஒரு சமயம் அழகாக இருப்பதாகவும் நினைத்தாய். தன்னை மேலும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் டார்சி ஆம் என்றான். ஆனால் அது நான் அவளை முதலில் தெரிந்து கொண்ட பொழுது கூறியது. எனக்கு தெரிந்த அழகான பெண்மணிகளில் இவளும் ஒருத்தி என நான் சில மாதங்களாகவே கருதுகிறேன் என்றான். அதன் பிறகு அங்கிருந்து அகன்றான். தனக்கு மட்டும் வருத்தம் ஏற்படும்படி வலுக்கட்டாயமாக அவனை பேச வைத்த திருப்தி மட்டும்தான் மிஸ் பிங்க்லிக்கு கிடைத்தது. மிஸ்ஸஸ் கார்டினரும் எலிசபெத்தும் அன்று நடந்த விஷயங்களை பற்றி திரும்பி வரும்பொழுது பேசிக்கொண்டு வந்தனர். தங்களின் கவனத்தை கவர்ந்த ஒருவனை தவிர மற்றவர்களுடைய தோற்றம், நடத்தை இவற்றை பற்றி விவாதித்தனர். அவனை பற்றி பேசாமல் அவனுடைய தங்கையை பற்றியும் நண்பர்களை பற்றியும், அவனது வீடு, அவனளித்த பழங்கள், மற்ற எல்லாவற்றை பற்றியும் பேசினர். ஆனாலும் மிஸ்டர் கார்டினர் அவனை பற்றி என்ன நினைக்கிறார் என தெரிந்து கொள்ள எலிசபெத்திற்கு ஆவலாக இருந்தது. மிஸ்ஸஸ் கார்டினரோ இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய மருமகள் பேச ஆரம்பித்திருந்தால் அதிக சந்தோஷப்பட்டிருப்பாள். அத்தியாயம் 45 முடிந்தது.